அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். என்ன நடந்தாலும் சரி இவங்களை நீங்க விமர்சிக்கவே கூடாது அப்படின்னு நிர்வாகிகளுக்கு பாத்தீங்கன்னா சீமானவர்கள் ஒரு அதிரடி உத்தரவு கொடுத்திருக்காரு. இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தற்போது தமிழ்நாட்டு அரசியல்ல பலரும் பேசக்கூடிய ஒரு விஷயமாக என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு படத்தை கௌரவிச்சு சீமான் நடத்திய ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாகவே அரசியல்வாதிகள் அப்படின்னா பொதுக்கூட்டம் போடுறது, ஆர்ப்பாட்டம் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுவாங்க. சீமான் ஒரு படி முன்னாடி போய் ஒரு படத்துடைய இயக்குனர் அல்லது ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய வேலையை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இதற்கு முதல் முக்கிய காரணமே இந்த படத்திற்கு பாத்தீங்கன்னா, இந்த படம் பாத்தீங்கன்னா சீமானை அதிக அளவுல கவர்ந்த ஒரு படம் அப்படின்னும், சமூக நீதி குறித்து இவ்வளவு அழகாக பேசப்பட்ட ஒரு படத்தை நம்ம தான் கௌரவிக்கணும் அப்படின்னு தன்னுடைய கடமையாகவே கருதி இந்த படத்துல பணியாற்றிய ஒவ்வொருத்தருமே கௌரவிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருந்தாரு. இந்த நிகழ்ச்சிக்கு அடுத்தபடியாக சீமான் செய்யக்கூடிய பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய பேசும் பொருளாகவே மாறிட்டு இருக்கு. இந்த வகையில நந்தன் திரைப்படத்திற்கு நடத்தப்பட்ட அதே ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா தற்போது நிர்வாகிகளோட சீமான் ஒரு அவசர கலந்தாய்வு கூட்டத்தை நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த கலந்தாய்வு கூட்டத்துல பேசப்பட்ட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜயும், பாமக கட்சியின் தலைவரான ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாசும், வைகோ மற்றும் திருமாவளவன், இவங்க 5 பேரையுமே எக்காரணத்தை கொண்டும் நீங்க யாருமே விமர்சிக்க கூடாது, இவங்களை குறித்து எந்த ஒரு விஷயமும் பேசக்கூடாது அப்படின்னும், செய்தியாளர்கள் என்னதான் கேள்வியை நோண்டி கேட்டாலும் இவங்களை குறித்த விமர்சனம் பண்ணவே கூடாது அப்படின்றது உங்க மூலையில நல்லா ஏத்தி வச்சுக்கோங்க அப்படின்னு சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா திட்டவட்டமாக நிர்வாகிகள் இடத்துல பகிர்ந்திருக்காரு. குறைஞ்சது 26 தேர்தல் வரைக்கும் இவங்களை குறித்து ஒரு சில விமர்சனங்களை நீங்க பேசாம இருக்கிறதா நல்லது அப்படின்னும், சில விஷயங்களை நான் பாத்துக்கிறேன், நீங்க தலையிட வேண்டாம் அப்படின்னு நிர்வாகிகளுக்கு சீமான் எச்சரிக்கையாக சொல்லியிருப்பதற்கு பின்னணியில என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போதுதான் இவங்க 5 பேருடைய விமர்சனங்கள் மற்றும் இவங்க 5 பேருடைய தேவை அதிக அளவுல நாம் தமிழர் கட்சிக்கு தேவைப்படுது அப்படின்ற காரணத்தினாலையும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய எதிரி திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் தானே தவிர இவங்க 5 பேரும் கிடையாது அப்படின்றத நீங்க நல்லா உணர்ந்து அரசியல் பண்ணணும் அப்படின்னு நிர்வாகிகளுக்கு பாத்தீங்கன்னா நிறைய அரசியல் புரிதலை கொண்டு வந்திருக்காரு சீமான். இந்த ஒரு நிகழ்ச்சியிலேயே இன்னும் பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயம் குறித்து அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.